அன்பு தமிழ் உறவுகளுக்கும் வாகைச்சுடரின் அன்பு வணக்கங்கள். எல்லா ஃபியூச்சர் முதுகலை ஆசிரியர்களுக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். சோ இந்த டிஆர்பி 2025 இந்த ஜேர்னியில கல்வி உளவியல் சம்பந்தமான கேள்விகள் பார்த்தோம். இன்னைக்கு பொது அறிவுல யூனிட் 1 பார்ட் 4 வீடியோவை நம்ம பார்க்க போறோம். சோ இந்த பார்ட் 4 வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் இந்த பிடிஎஃப் கொடுக்கிறேன். தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய வாகைச்சுடரோட ஜிகே மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறவங்க டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. கண்டிப்பா அது ரெடியான உடனே உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். அதே சமயம் வருகிற திங்கட்கிழமையிலிருந்து டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறத நம்ம ஆரம்பிக்க போறோம். அதனால யாருக்கெல்லாம் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கணுமோ நீங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களை குரூப்ல ஆட் பண்ணி விடுறேன். அந்த டெஸ்ட் பேட்ச்க்கெல்லாம் நீங்க எவ்வளவு பே பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் அந்த குரூப்ல இன்ஃபர்மேஷனா நான் கொடுக்குறேன். சோ நீங்க தொடர்ந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. நீங்க கேள்விப்பட்டதுதான், திரும்பவும் சொல்றேன். எதற்காகவும் பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. நம்மளால முடியுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. இன்னைக்கு வீடியோல என்னென்ன 25 கேள்விகள் பார்த்துடலாம் வாங்க. முதல் கேள்வி, வாரிசு இழப்பு கொள்கை டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் யாருடைய ஆட்சியின் கீழ் மிக கடுமையாக அமல்படுத்தப்பட்டது? டல்ஹௌசி பிரபு. வாரிசு இழப்பு கொள்கை டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் யாருடைய ஆட்சியின் கீழ் மிக கடுமையாக அமல்படுத்தப்பட்டது? டல்ஹௌசி பிரபு. The doctrine of lapse was implemented most rigorously under Lord Dalhousie. இரண்டாவது கேள்வி, 1857 ஆண்டு புரட்சியை காரல் மார்க்ஸ் எவ்வாறு விவரித்தார்? இந்தியாவின் முதல் சுதந்திர போர். 1857 ஆண்டு புரட்சியை காரல் மார்க்ஸ் எவ்வாறு விவரித்தார்? இந்தியாவின் முதல் சுதந்திர போர். The revolt of 1857 was described by Karl Marx as the first war of Indian independence. மூன்றாவது கேள்வி, ஜான்சி ராணி ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு இறந்த இடம் எது? குவாலியர். ஜான்சி ராணி ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு இறந்த இடம் எது? குவாலியர். The Rani of Jhansi died fighting the British at Gwalior. நான்காவது கேள்வி, 1909 ஆண்டு மார்லே மிண்டே சீர்திருத்தங்கள் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஏனெனில் அவை முஸ்லிம்களுக்கு தனி வாக்காளர் தொகுதி முறையை அறிமுகப்படுத்தியது. இதன் மூலம் பிரிவினைக்கான விதைகளை விதைத்தது. The Morley Minto reforms of 1909 are significant in the history of the Indian freedom struggle because they introduced the principle of separate electorates for Muslims, thus sowing the seeds of partition. ஐந்தாவது கேள்வி, 1945 ஆண்டின் வேவல் திட்டம் மற்றும் சிம்லா மாநாடு தோல்வி அடைந்ததற்கான காரணம் என்ன? வைஸ்ராய் செயற்குழுவில் பிரதிநிதித்துவம் குறித்த காங்கிரசுக்கும் முஸ்லிம் லீகிற்கும் இடையேயான கருத்து முரண்பாடு. 1945 ஆண்டின் வேவல் திட்டம் மற்றும் சிம்லா மாநாடு தோல்வி அடைந்ததற்கான காரணம் என்ன? வைஸ்ராய் செயற்குழுவில் பிரதிநிதித்துவம் குறித்த காங்கிரசுக்கும் முஸ்லிம் லீகிற்கும் இடையேயான கருத்து முரண்பாடு. The Wavell Plan and the Simla Conference of 1945 failed due to the deadlock between the Congress and the Muslim League over the issue of representation in the Viceroy's Executive Council. ஆறாவது கேள்வி, காங்கிரஸில் தீவிரவாதிகள் யாரால் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டனர்? பாலகங்காதர திலகர், லாலா லஜபதி ராய் மற்றும் பிபின் சந்திரபால். காங்கிரஸில் தீவிரவாதிகள் யாரால் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டனர்? பாலகங்காதர திலகர், லாலா லஜபதி ராய் மற்றும் பிபின் சந்திரபால். The extremists in Congress were represented by Bala Gangadhar Tilak, Lala Lajpati Rai and Bipin Chandrapal. ஏழாவது கேள்வி, மெக்காலேவால் அறிமுகப்படுத்தப்பட்ட கல்வியின் வடிகட்டுதல் கோட்பாடு கூறுவது என்ன? மிகவும் புத்திசாலித்தனமான மாணவர்கள் மட்டும் உயர்கல்விக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். மெக்காலேவால் பரிந்துரைக்கப்பட்ட கல்வியின் வடிகட்டுதல் கோட்பாடு கூறுவது என்ன? மிகவும் புத்திசாலித்தனமான மாணவர்கள் மட்டுமே உயர்கல்விக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். The filtration theory in education advocated by Macaulay proposed that only the most intelligent students should be selected for higher education. எட்டாவது கேள்வி, கிருஷ்ணதேவராயரின் ஆட்சி
விஜயநகர பேரரசின் பொற்காலமாக கருதப்படுவது ஏன்? தெலுங்கு இலக்கியம் செழித்தோங்கியதிலும் அற்புதமான கோவில்கள் கட்டப்பட்டதாகும். கிருஷ்ணதேவராயரின் ஆட்சி விஜயநகர பேரரசின் பொற்காலமாக கருதப்படுவது ஏன்? தெலுங்கு இலக்கியம் செழித்தோங்கியதிலும் அற்புதமான கோவில்கள் கட்டப்பட்டதாலும். The reign of Krishnadevaraya is considered the golden age of the Vijayanagara Empire because the flourishing of Telugu literature and the construction of magnificent temples. 9வது கேள்வி, சமூக சீர்திருத்தவாதிகளையும் அவர்களின் முக்கிய பங்களிப்பையும் பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஏ. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் விதவை மறுமணம், ராஜாராம் மோகன் ராய் சதி ஒழிப்பு, ஜோதிராவ் பூலே கீழ் சாதியினருக்கான கல்வி, தயானந்த சரஸ்வதி வேத மறுமலர்ச்சி இயக்கம். Match the social reformers with their key contributions. Aishwar Chandra Vidyasagar, widow remarriage, Rajaram Mohan Rai, abolition of sati, Jyotirav Phule, education for lower castes, Dayananda Saraswati, Vedic revival movement. The A answer is right. 10வது கேள்வி, புத்திசம் மற்றும் ஜெயினிசம் ஆகியவற்றிற்கு இடையேயான மிக அடிப்படையான தத்துவார்த்த வேறுபாடை பின் வருவனவற்றில் எது குறிக்கிறது? ஆத்மா பற்றிய கருத்து. புத்திசம் மற்றும் ஜெயினிசம் ஆகியவற்றிற்கு இடையேயான மிக அடிப்படையான தத்துவார்த்த வேறுபாட்டை பின் வருவனவற்றில் எது குறிக்கிறது? ஆத்மா பற்றிய கருத்து. Which of the following represents the most fundamental philosophical difference between Buddhism and Jainism? The concept of soul. 11வது கேள்வி, ஆரம்ப கால இந்திய தேசிய காங்கிரசின் நோக்கங்கள் பின் வருவனவற்றில் எவை? சரியான விடை பி. 2, 3, 4 இந்த மூன்றுமே சரியான விடை. சட்டமன்ற கவுன்சில்களின் விரிவாக்கம், சிவில் சேவைகளை இந்தியமயமாக்குதல், உள்நாட்டு தொழில்களை ஊக்குவித்தல். Which of the following were objectives of the early Indian National Congress 1885 to 1905? The correct answer is B. Second one, third and fourth one are the answers. Expansion of legislative councils, Indianization of civil services, promotion of indigenous industries. 12வது கேள்வி, பின்வரும் நிகழ்வுகளை சரியான கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக. சரியான விடை ஏ. So first, வாஸ்கோட காமா கோழிக்கோட்டிற்கு வருகை, புலிக்காட்டில் டச்சு தொழிற்சாலை நிறுவப்பட்டது, புனித ஜார்ஜ் கோட்டை உருவாக்கம், ஜாப் சோர்னோக் என்பவரால் கல்கத்தா நிறுவப்பட்டது. Arrange the following events in correct chronological order. The correct answer is A. Arrival of Vasco da Gama at Calicut, establishment of Dutch factory at Pulicat, establishment of port at St. George, foundation of Calcutta by Job Carnock. 13வது கேள்வி, முகலாய பேரரசின் வீழ்ச்சிக்கும் மராத்தியர்களின் எழுச்சிக்கும் காரணிகள் யாவை? மேற்கூறிய அனைத்தும் இதற்கு சரியான விடை. அவுரங்கசீப்பின் தக்கான கொள்கை, வலிமை வாய்ந்த பிராந்திய ராஜ்யங்களின் தோற்றம், நீண்ட கால போர்களின் காரணமாக ஏற்பட்ட பொருளாதார சரிவு, அவுரங்கசீப்புக்கு பிந்தைய பலவீனமான வாரிசுகள், மராத்தியரின் கொரில்லா போர் தந்திரங்கள். Which factors contributed to the decline of Mughal Empire and the rise of Marathas? The correct answer is all of the above. Aurangzeb's Deccan policy, emergence of powerful regional kingdoms, economic drain due to prolonged wars, weak successes after Aurangzeb, Maratha guerrilla warfare tactics. 14வது கேள்வி, சாந்தல் கழகம் 1855 முதல் 56 முந்தைய பழங்குடியினர் எழுச்சிகளிலிருந்து எந்த ஒரு குறிப்பிடத்தக்க அம்சத்தில் வேறுபட்டது? இது சிறந்த அமைப்பு மற்றும் தலைமைத்துவ அமைப்பை கொண்டிருந்தது. சாந்தல் கழகம் முந்தைய பழங்குடியினர் எழுச்சியிலிருந்து எந்த குறிப்பிடத்தக்க அம்சத்தில் வேறுபட்டது? ஒரு சிறந்த அமைப்பு மற்றும் தலைமைத்துவ அமைப்பை கொண்டிருந்தது. The Sandal Rebellion differed from earlier tribal uprisings in which significant aspect? It had better organization and leadership structure. 15வது கேள்வி, மாமல்லபுரத்தில் உள்ள பல்லவர்களின் குடவரை கட்டிடக்கலை தனித்துவமானது.
ஏனெனில் இது பின்வருவனவற்றை குறிக்கிறது. குடவரை கோவில்களிலிருந்து கட்டுமான கோவில்களுக்கான மாற்றம். மாமல்லபுரத்தில் உள்ள பல்லவர்களின் குடவரை கட்டிடக்கலை தனித்துவமானது. ஏனெனில் இது பின்வருவனவற்றை குறிக்கிறது. குடவரை கோவில்களிலிருந்து கட்டுமான கோவில்களுக்கான மாற்றம். The rock cut architecture of the Pallavas at Mamallapuram is distinct because it represents the transition from the rock cut to structural temples. 16வது கேள்வி. கோமகடா மறு சம்பவம் சுதந்திர போராட்ட வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனெனில் அது பிரிட்டிஷ் பேரரசின் பாகுபாடான குடியேற்ற கொள்கைகளை அம்பலப்படுத்தியதுடன் பஞ்சாப் மக்களிடையே புரட்சிகர தேசியவாதத்தை தூண்டியது. கோமகடா மறு சம்பவம் சுதந்திர போராட்ட வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனெனில் அது பிரிட்டிஷ் பேரரசின் பாகுபாடான குடியேற்ற கொள்கைகளை அம்பலப்படுத்தியதுடன் பஞ்சாப் மக்களிடையே புரட்சிகர தேசியவாதத்தை தூண்டியது. The Komagata Maru incident is significant in the history of the freedom struggle because it exposed the discriminatory immigration policies of the British Empire and fueled revolutionary nationalism among the Punjabis. 17வது கேள்வி. 4 உன்னத உண்மைகள் என்ற கருத்து பின் வருவனவற்றில் எதன் மைய கோட்பாடு ஆகும்? பௌத்த மதத்தின். 4 உன்னத உண்மைகள் என்ற கருத்து பின் வருவனவற்றில் எதன் மைய கோட்பாடு ஆகும்? பௌத்த மதம். The concept of the Four Noble Truths is a central doctrine of Buddhism. 18வது கேள்வி. சைமன் கமிஷன் புறக்கணிக்கப்பட்ட போது எழுப்பப்பட்ட முழக்கம் எது? சைமனே திரும்பி போ. சைமன் கமிஷன் புறக்கணிக்கப்பட்ட போது எழுப்பப்பட்ட முழக்கம் எது? சைமனே திரும்பி போ. The Simon Commission was boycotted with the slogan Simon go back. 19வது கேள்வி. 1946ஆம் ஆண்டின் ராயல் இந்தியாவின் நேவி RIN கிளர்ச்சி ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வாக கருதப்படுகிறது. ஏனெனில் அது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு ஒரு இறுதி அடியாக இருந்தது. ஆயுத படைகள் மீதான அவர்களின் கட்டுப்பாடு இனி உறுதியாக இருக்காது என்பதை நிரூபித்தது. 1946ஆம் ஆண்டின் ராயல் இந்தியன் நேவி கிளர்ச்சி ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வாக கருதப்படுகிறது. ஏனெனில் அது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு ஒரு இறுதி அடியாக இருந்தது. ஆயுத படைகள் மீதான அவர்களின் கட்டுப்பாடு இனி உறுதியாக இருக்காது என்பதை நிரூபித்தது. The Royal Indian Navy Mutiny of 1946 is considered a significant event because it was the final blow to British rule, demonstrating that their control over the armed forces could no longer be taken for granted. 20வது கேள்வி. 3வது பானிபட் போர் 1761 ஒரு தீர்க்கமான நிகழ்வு. ஏனெனில் அது மராத்தியர்களின் அதிகாரத்தை சிதைத்து வட இந்தியாவில் அவர்களின் முன்னேற்றத்தை தடுத்து ஆங்கிலேயர்கள் எழுச்சிக்கு வழிவகுத்தது. 3வது பானிபட் போர் 1761 ஒரு தீர்க்கமான நிகழ்வு. ஏனெனில் அது மராத்தியர்களின் அதிகாரத்தை சிதைத்து வட இந்தியாவில் அவர்களின் முன்னேற்றத்தை தடுத்து ஆங்கிலேயர்கள் எழுச்சிக்கு வழிவகுத்தது. The Third Battle of Panipat 1761 was a decisive event because it shattered the power of the Marathas and checked their advance in North India, paving the way for the rise of the British. 21வது கேள்வி. மராத்திய நிர்வாகத்தில் பேஷ்வா பதவி யாருடைய காலத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த பதவியாக மாறியது? பாலாஜி விஸ்வநாத். மராத்திய நிர்வாகத்தில் பேஷ்வா பதவி யாருடைய காலத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த பதவியாக மாறியது? பாலாஜி விஸ்வநாத். The office of the Peshwa became the most powerful position in the Maratha administration under Balaji Vishwanath. 22வது கேள்வி. 1916ஆம் ஆண்டின் லக்னோ ஒப்பந்தம் ஒரு குறிப்பிடத்தக்க சாதனையாக இருந்தது. ஏனெனில் அது இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீக் இடையே ஒரு தற்காலிக புரிதலையும் ஒரு பொதுவான தளத்தையும் ஏற்படுத்தியது. 1916ஆம் ஆண்டின் லக்னோ ஒப்பந்தம் ஒரு குறிப்பிடத்தக்க சாதனையாக இருந்தது.
ஏனெனில் அது இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீக் இடையே ஒரு தற்காலிக புரிதலையும் ஒரு பொதுவான தளத்தையும் ஏற்படுத்தியது. The Lucknow Pact of 1916 was a significant achievement because it brought about a temporary understanding and joint platform between the Indian National Congress and the Muslim League. 23வது கேள்வி, இந்திய தேசிய காங்கிரசின் முதல் அமர்வுக்கு தலைமை தாங்கியவர் யார்? W.C. பானர்ஜி. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் அமர்வுக்கு தலைமை தாங்கியவர் யார்? W.C. பானர்ஜி. Who presided over the first session of the Indian National Congress? W.C. பானர்ஜி. 24வது கேள்வி, பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் நிறுவியவர் யார்? மதன் மோகன் மால்வியா. பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார்? மதன் மோகன் மால்வியா. The founder of the Banaras Hindu University was மதன் மோகன் மால்வியா. இறுதி கேள்வி, அரப்பா நகரங்களையும் அவற்றின் தனித்துவமான அம்சங்களையும் பொறுத்துக. இதற்கு சரியான விடை ஏ. தோலாவிரா நீர் மேலாண்மை அமைப்பு, மொகஞ்சதாரோ பெருங்குளம், லோத்தல் கப்பல் கட்டும் தளம், காலிபங்கன் அக்னிகுண்டங்கள். Match the Harappan sites with their distinctive features. The correct answer is A. Dholavira water conservation system, Mohenjo-daro great bath, Lothal dockyard, Kalibangan fire altars. So இத்துடன் இன்னைக்கான 25 கேள்விகள் முடியுது. யூனிட் 1ஓட 100 கேள்விகள் முடியுது. ஸோ இதனுடைய PDF டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு கல்வி உளவியல்ல யூனிட் 8ஓட டெஸ்ட் வீடியோ அப்படிங்கிறது வரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த டெஸ்ட் பண்ணுங்க. ஒரு 1000 பேர் தான் பாக்குறீங்க, அதுக்கு மேல பார்க்க மாட்டீங்க, டெஸ்ட் பண்ண மாட்டீங்க. தயவு செஞ்சு எல்லாருமே டெஸ்ட் பண்ணுங்க. சண்டே மார்னிங் 9 o'clock அதுக்கான ஆன்சர் வீடியோ அப்படிங்கிறது வரும். GKல யூனிட் 2ஓட பார்ட் 1 வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from வாகைச்சுடர். அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.